தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கும் ஈசன் குடியிருக்கும் தலமாகிய செங்கல்பட்டு மாவட்டம் சிறுதாவூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பூதீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஒரு முறை பிரம்மதேவருடைய யாகத்தை பூர்த்தி செய்த பூத கணங்கள் தில்லைக்கு திரும்பும் வழியில் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தன. இங்கனம் பூத கணங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்பதால் அந்த தலத்து ஈசனுக்கு ஸ்ரீ பூதகிரீஸ்வரர் என்னும் திருநாமம் ஏற்பட்டது. அந்த தலம்தான் சென்னையிலிருந்து பழைய மகாபலிபுரம் செல்லும் சாலையில் திருப்போரூருக்கு அருகில் அமைந்திருக்கும் சிறுதாவூர் என்னும் தலம். இந்த தலத்தில்தான் ஈசன் ஸ்ரீ பூதீஸ்வரர் என்று இப்பகுதி மக்களால் பக்தியோடு பூஜிக்கப்பட்டு வருகிறார். குரோதா என்பவர் தனது மகளான பூதி என்பவரை புலகர் என்ற மகரிஷிக்கு மனம் முடித்து கொடுத்தார். இருவருக்கும் பிறந்த குழந்தைகளே ஈசனுக்கு சேவை செய்யும் பிறர்க்கரிய பேறு பெற்ற பூதகணங்களாகும். பிரம்மத்தை அறிந்த இந்த பூதகணங்கள் தாங்கள் விரும்பும் வடிவினை எடுக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றவை. புனிதமும் மங்களமும் நிறைந்த பூதகணங்கள் ஆத்ம யோகிகள் என்பதால் யாக வேள்விகளில் பெரும் பங்கு வகித்து வந்தன. வாயு புராணமும் மகாபாரதத்தின் சல்ய பருவமும் இந்த பூதகணங்களின் சிறப்புகளை எடுத்து கூறியிருக்கிறது. பூதியின் புதல்வர்களில் முக்கியமானவர்களான கூஷ்மாண்டன் மற்றும் கும்போதரன் மற்றும் கும்பாஷ்யன் ஆகிய மூவரும் சிவபக்தியில் திளைத்தவர்கள். பூதியின் புதல்வர்களான இவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாலும் சிறுதாவூர் திருத்தல ஈசனுக்கு ஸ்ரீ பூதீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. பூதி என்ற சொல்லுக்கு செல்வம், ஐஸ்வர்யம், ஒளி பெறச் செய்தல், பொன் ஆகிய பொருள் விளக்கங்கள் உண்டு. மேலும் பூதீஸ்வரம் என்று கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படும் சிறுதாவூர் அந்த காலத்தில் பொன்புரம் என்றும் அழைக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. இதனால் சிறுதாவூர் தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனை வழிபாடு செய்யும் அன்பர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகி பொன் பொருள் யாவும் கிடைக்கும், ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது தொன்னம்பிக்கை. மாணிக்கவாசக பெருமான் பஞ்சபூதங்களிலும் நிறைந்திருக்கின்ற ஈசனின் தன்மையை பாரினில் ஐந்தாய் பரந்தாய் போற்றி என்று பாடி பரவியிருக்கிறார். சிறுதாவூர் தலத்தில் தூவெண் மதிசூடி வெள்ளை விடையேறும் பெருமானின் லிங்க திருமேனியின் ருத்ரபாகம் முழுவதும் வெண்மை நிறமாக காணப்படுவது மிகவும் அரிதான திருக்காட்சியாகும். பால்வண்ணநாதரின் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தில் திருக்காட்சி தரும் எம்பெருமானின் தரிசனம் மெய் சிலிர்க்க வைக்கும். கஜபிருஷ்டம் என்று அழைக்கப்படும் தூங்கானை மாட வடிவில் இத்தலத்து ஈசனின் கருவறை அமைந்திருப்பது மேலும் சிறப்பு. இந்த தலத்தின் அம்பிகை ஸ்ரீ ஆரணவல்லி என்ற திருநாமத்துடன் பூஜிக்கப்படுகிறாள். ஆரணம் என்றால் வேதம் என்று பொருள். வேத நாயகனும் வேதியர் நாயகனுமான ஈசனின் தேவி இவள் என்பதால் இத்தலத்து அம்பிகையை ஆரணவல்லி என்றும் வேதவல்லி என்றும் அழைக்கிறார்கள். சிறுதாவூர் ஸ்ரீ பூதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் நந்தியம்பெருமான் தன் திருமுகத்தை மட்டும் தெற்கு முகமாக திருப்பி வைத்து கொண்டு தரிசனம் தருவது வேறு எங்குமே காண்பதற்கரிய திருக்காட்சியாகும். இது தொடர்பாகவும் ஸ்தல வரலாறு ஒரு நிகழ்வினை கூறுகிறது. அதாவது சிவபக்தர் ஒருவர் தன் ஆயுள் காலம் முடியும் தருவாயில் இத்தலத்திற்கு வந்து ஈசனை தரிசித்து கொண்டிருக்கிறார். தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வரும் நேரத்தில் அந்த பக்தரின் உயிரை பறிக்கலாம் என்று நினைத்து கொண்டு யமதர்மன் தன் தூதர்களுடன் இந்த கோவிலுக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது யமதர்மனின் பக்கம் திரும்பிய நந்தியம் பகவான், தர்மராஜனே, உயிர் பிரியும் தருவாயில் எவன் ஒருவன் தன் ஜீவ சிவநாமத்தை உச்சரித்து விட்டால் அந்த ஜீவன் யமபுரம் வருவது தவிர்க்கப்பட்டு சிவபுரம் சென்றுவிடும் என்பது உமக்கு தெரியாதா என்று கோபமுடன் கேட்டிருக்கிறார். அவ்வளவுதான், யமதர்மராஜன் வந்த வழியே திரும்பி சென்று விட்டார் என்று இந்த ஆலயத்தின் வரலாறு தெரிவிக்கிறது. இந்த சம்பவத்தை ஒட்டியே இந்த திருக்கோவிலில் தெற்கு நோக்கி திருமுகத்தை திருப்பிய நிலையில் திருக்காட்சி தருகிறாராம் நந்தியம்பெருமான்.
இந்த தலத்தில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு ஈசனையும் நந்தியம்பெருமானையும் மனமுருகி வழிபட நோய்கள் அனைத்தும் நீங்கி நிவாரணம் பெறுவார்கள் என்பதை இத்தலத்தின் அன்பர்கள் பக்தியோடு தெரிவிக்கிறார்கள். பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கற்றளியாக நிர்மாணிக்கப்பட்ட இத்திருத்தலத்தில் பழைமையை பறைசாற்றும் 16 கல்வெட்டுக்கள் அமைந்திருக்கிறது. நரசிங்க சதுர்வேதி மங்கலத்து ஸ்ரீ பூதீஸ்வரர் என்று அந்த கல்வெட்டுக்களில் இத்தல இறைவனின் திருநாமம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சோழ மன்னன் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று, அதாவது கிபி 991ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்றும் இங்கு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் சோழ மண்டலத்து கிளியூர் நாட்டு காரிமங்கலமுடையான் திருக்கோவில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் குலோத்துங்கனின் காலத்திலும் இந்த சுவாமியின் உச்சிக்கால பூஜைக்காக நிலங்கள் அளிக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் இங்கிருக்கும் கல்வெட்டுக்களில் அறிய முடிகிறது. திருப்போரூர் தலத்திலிருந்து திருக்கழுக்குன்றம் செல்லும் சாலையில் 6வது கிலோமீட்டர் தொலைவில்தான் சிறுதாவூர் அமைந்திருக்கிறது. அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் மற்றும் ஷேர் ஆட்டோ வசதிகள் எல்லாம் உண்டு திருப்போரூரிலிருந்து இந்த தலத்திற்கு செல்வதற்கு. மேலும் 9840478789 மற்றும் 8610574537 என்ற எண்கள் மூலம் ஆலயத்தையும் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான விவரங்களை சேகரித்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு செல்லலாம். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவதோடு சிவலோக பிராப்தியும் அருளும் இத்தலத்து ஈசனை வாய்ப்பு இருப்பவர்கள் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும், நலமாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.